ஹாய் மக்களே, இங்கே பாருங்களேன். இந்த வாழை மரம் காற்றுல மலையில் பிடிச்சி அடிச்சு இங்கே பாருங்களேன். வாழை மரம் தோப்பு அப்படியே இதாயிருச்சு. இங்கே பாருங்க, சாஞ்சு போச்சு. இங்கே பாருங்க, இந்த வாழை மரம் பூரா அப்படி இருக்கிறது பூரா காற்று அடித்து சாஞ்சு போச்சு. அந்த மரம் வந்து இங்கே பாருங்க, பூச்சி அடிச்சு போடுச்சு. மிளகு தக்காளி இதெல்லாம் வந்து இங்கே பாருங்களேன் மக்களே. இங்கே பாருங்க, இப்படி விவசாயம் பண்ணி நாங்கள் என்னென்ன இது பண்ணுறது. இங்கே பாருங்களேன், இதை நறுக்கிக்கிட்டு போனோம்னா பேரம் பேசுறது அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். பாருங்கள், இது பூரா பூச்சி அடிச்சிருச்சு. இதை நீ ஒன்றுக்குமே ஆகாது. இது பாருங்கள், அவ்வளோ பூச்சி அடிச்சிருச்சு. இதெல்லாம் நீ சாயங்காலம் பறிக்கணும். இதை வந்து இந்த கீரை ஒன்று இருக்கிறத இந்த புல்லுக்குள்ள இது பாருங்கள், வெறும் புல் இதுக்குலேருந்து இந்தமாதிரி நாங்கள் பறித்து இதை எடுக்கணும் சாயங்காலத்துக்கு. பாருங்களேன், இந்த மிளகு கலையெல்லாம் எப்படி இருக்குது. அளவோல் அம்புட்டும் பூச்சி அரிச்சிருச்சுங்க. அது எதுனே நாங்கள் வந்து சாப்பிட்ற உணவில் மருந்து அடிக்கக்கூடாதுன்னு அதை மிதமாக வைக்கிறதுனால இங்கே பாருங்கள், இவ்வளோதும் பூச்சி அரிச்சிருச்சுங்க, செம்பூச்சி மாதிரி. இதை நான் நீ ஒன்றுக்குமே ஆகாதுங்க. இது பூரா நீ மாடாடுக்கு தான் எடுத்து போடணும். இப்படி நாங்கள் விவசாயம் பண்ணி எப்படிங்க நாங்கள் இது பண்ணுறது. இங்கே பாருங்கள், மாட்டுக்கு புல் இங்கே பாருங்கள், மாட்டுக்கு ஆட்டுகளுக்கு அதை வந்து வீட்டில் கட்டி போட்டு அதில் பராமரிச்சுக்கிறோம். இது வந்து கொஞ்சம் ஃபுல்லாக நம்ம இதுக்கு பண்ணிக்கிருக்கிறோமுங்க. பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க மக்களே, அது சிறும்புல், இது பெரிய புல். இது அறுக்கிற நம்ம இது வந்து அரைவடைக்கு வந்துருச்சு. இந்த புல் இது வந்து சின்ன புல்லாக இருக்குங்க. இந்த புல் வந்து சின்ன புல், இன்னும் 1 மாதம் ஆகணும். இது வந்து இப்போ அறுத்து நாங்கள் ஆட்டுக்கு மாட்டுக்கு இந்த பால் மாட்டுகளுக்கு இது பூரா உபயோகப்படுத்துகிறோமுங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த பக்கம்லாம் அறுத்துட்டோம், அறுவடை ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், கீரை இதெல்லாம் சாயங்காலம் தான் இங்கே பறிக்கணும். இந்த கீரையெல்லாம் வந்து நாளைக்கு சாயங்காலம் பறித்து நாளைக்கு கொண்டு போகணுங்க விற்பனைக்கு. இது பூரா விற்பனைக்கு போகணுங்க. மொட்டை புல் தாங்க, களை எடுத்து முடியலங்க. இங்கே பாருங்கள், சின்ன புல் மாட்டுக்கு. இங்கே பாருங்கள், நம்ம கிணத்து இருக்குதே மக்களே. இது வந்து நம்மளோட கிணம், இது வந்து நம்ம தோப்பு. இந்த தோப்பில் தான் இந்த கிணறு. இந்த கிணறுல இந்த வந்து மோட்ரு வச்சுருக்கோம், ஆயில் மோட்ரு. அது ரிப்பேர் ஆகி போச்சு, 10 நாள் ஆச்சு. இங்கே பாருங்கள், 2 மோட்ரு இருக்குது. இந்த இதில் வந்து 2 பம்பு செட் இருக்குது. இதை தங்க வச்சு நம்ம தோப்பில் விவசாயம் பண்ணிக்கிறோமுங்க. இது ஒரு மோட்ரு ரிப்பேர் ஆயிடுச்சு, இப்போத்தே விட்டுருக்குறோம். அது நல்லா இருக்குது, அது ஓடும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் பப்பாளி எப்படியோ இந்த காற்றுகளுக்கு கொஞ்சம் விட்டுருச்சு. இந்த பப்பாளியை நம்மளோட தோப்புத்தையும் கொஞ்சம் சேதம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த பப்பாளியெல்லாம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, காற்றுக்கு கொஞ்சம் தப்பிச்சிருச்சு. நம்மளோட தோப்பத்தையும் கொஞ்சம் சேதப்படுத்திடுச்சு, வாழை மரத்து தோப்பை. பப்பாளி கிடைக்கல. பாருங்க, வாழை மரம் பாருங்க, பூக்குள்ள ரொம்ப மரம் சேதம். பாருங்க, பூ அவ்வளவு பூவோட பிஞ்சோட ரொம்ப சேதமாயிடுச்சு இந்த தோப்புல.